இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல ராகவ்? ஆமா வர்ஷினி, அப்படியே இங்கே இருந்துடலாம்னு தோணுது. எனக்கும் அப்படிதான். ஆனா அது இந்த இடத்தால இல்ல, நீங்க என் கூட இருக்கிறதுனால. வர்ஷினி, எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ரொம்பனா? ஆம், ரொம்பன்னா நீ என்னை விட்டு எவ்வளவு தள்ளி இருந்தாலும் உன்னை ரொம்ப க்ளோஸா ஃபீல் பண்ற அளவுக்கு பிடிக்கும். ம். அப்போ ஒரு கேம் விளையாடலாமா? கேமா? என்ன கேமு? ஆமா, நீங்க தான் நான் எவ்வளவு தூரமா இருந்தாலும் க்ளோஸா ஃபீல் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அதுக்கு ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம். யாரு யாரு ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பார்க்கலாமே. அப்ப போட்டின்னு ஒண்ணு இருந்தா கிஃப்ட்னு ஒண்ணு இருக்கணும்ல. என்ன கிஃப்ட்? என்ன கிஃப்ட்? என்கிட்ட எதுவுமே இல்லையே. சரி, நான் அந்த கேம்ல ஜெயிச்சுட்டு எனக்கான கிஃப்ட் கேக்குறேன். இல்ல இல்ல, என்ன கிஃப்ட்னு இப்பவே சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது, நான் ஜெயிச்சுட்டு தான் சொல்லுவேன். இரு, முதல்ல இதுல நான் கண்ணை கட்டுறேன். முதல்ல நான் கண்ணை கட்டிக்கிறேன். சரி, கொடு. அப்படியே. ராகவ், இப்ப கண்டுபிடி. ராகவ், எங்க இருக்கீங்க? ராகவ், ராகவ், எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாப்போம். ராகவ், 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 நீங்க ஒளிஞ்சுக்கிட்டே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இருங்க. ராகவ், அதுக்குள்ள போயிட்டா? இங்க காணுமே. இங்க எப்படி கண்டுபிடிச்சிட்டு பாத்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் தான் நீ பாவம்னு உன் பக்கத்துல வந்தேன். ஆஹா, இல்ல இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நீங்க சொன்னதுக்காக நானும் உங்க பக்கத்துல வந்து நிப்பேன்னு நினைக்காதீங்க. என்ன எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். பார்க்கலாம் பார்க்கலாம். பாக்கலாம், வாங்க வாங்க. இப்போ நீங்க. சரி, கட்டி விடு. வேலையை முடிச்சிட்டீங்களா? அண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே அந்த பொண்ணோட எலும்பு கூட கிடைக்காத அளவுக்கு மலையில இருந்து தள்ளி விட்டனே. வெரி குட்ரா. இதான்டா எனக்கு வேணும். நீங்க அவளை தூக்கிட்டு போனதை யாராவது பார்த்தாங்களா? இல்லண்ணே, யாரும் பார்க்கல, நாங்க மட்டும் தான் இருந்தோம். ஓகே, நீங்க கேட்ட பணத்தை நான் உடனே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். கொஞ்ச நாள் யார் கண்ணிலையும் படாம எங்கேயாவது மறைஞ்சிருங்க. சரிங்கண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. மச்சா, வண்டி ஏறா. என் பொண்ணுகிட்ட போட்டி போட்டு அநியாயமா உயிரை விட்டுட்டியே, இதெல்லாம் உனக்கு தேவையா வர்ஷினி? ஹலோ அப்பா. ஸ்ரீஜா, ஒரு குட் நியூஸ்மா. குட் நியூஸா? என்னதுப்பா? அப்பா சொன்ன மாதிரியே இனிமே வர்ஷினி உன் லைஃப்ல எப்பவும் வரமாட்டா. அவளை நல்லபடியா மேல அனுப்பி வச்சுட்டு தான் உனக்கு ஃபோன் பண்றேன். அப்பா, என்ன சொல்றீங்க? வர்ஷினி கதை முடிஞ்சதா? ஆமாமா, இனிமே அவளை பத்தி நீ யோசிக்காத. அப்பா, இதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமா? டேய், உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுடா. அப்பா நான் இருக்கேன், ஓகேவா? ராகவும் வர்ஷினி சேர்ந்து என்ன எவ்வளவு டீஸ் பண்ணாங்க தெரியுமா? எனக்கு அவ்வளோ ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. எனக்கு இப்பதான் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. தேங்க்ஸ்பா. ஓகேடா, ரொம்ப தேங்க்ஸ். இங்கதான் நிறுத்துங்கண்ணே. ஓகேமா. ஏய், வர்ஷினி என்னடி பண்ண? அவளை எங்க வச்சிருக்க சொல்லு. வர்ஷினி எங்க வச்சிருக்க சொல்லு. என்னாச்சு ராகவ்? எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்க? முகமெல்லாம் பாரு எப்படி செவந்திருக்கு. ஏய், இப்போ வர்ஷினி எங்க இருக்கா நீ சொல்ல போறியா இல்லையா? இல்லனா கழுத்தை நெரிச்ச கொன்றுவேன். விடு ராகவ், என்ன விடு. ராகவ், வர்ஷினி இங்க வந்தாளா? எப்ப ராகவ்? வர்ஷினி இங்க வந்ததே எனக்கு தெரியாது. ஏய், நடிக்காத. வர்ஷினி இங்க வந்தது உனக்கு தெரியாது? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்.
ஏய், ஒழுங்கு மரியாதையா என் வர்ஷினி எங்க இருக்கான்னு சொல்ல போறியா இல்லையா? ராகவ், என்ன ராகவ் இது? முதல்ல கத்திய கொடுங்க. இசை கத்திய கொடுங்க. ஐயோ. ராகவ், ராகவ், என்னாச்சு ராகவ்? எதுக்கு இப்ப அழறீங்க? இவ என்ன பண்ணா ராகவ்? இசை இவ இவ என்னோட வர்ஷினியே. வர்ஷினியா? என்ன சொல்றீங்க? இங்க என்ன நடக்குது ராகவ்? இவ மேல எல்லாருக்கும் கோபம் இருக்குதா? அதுக்காக இதெல்லாம் என்ன ராகவ்? இசை இவ என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியாது இசை. ஐயோ, அப்படி அவ என்னதான் பண்ணா? நான் சொல்றேன் கேளு இசை. வர்ஷினியை காணோன்னு என் புருஷன் வந்து என்கிட்ட கேக்குறாரு. வர்ஷினி இங்க எங்க இருக்கா? கரெக்ட் இசை, இதே தான் நானும் கேக்குறேன். ராகவ் என் மேல கோவப்படுறாரு. ஏய், நடிக்காத. என் வர்ஷினியை நீ தான் ஏதோ பண்ணிருக்க. வர்ஷினியா? சொல்லு. ஐயோ, நிறுத்துங்க முதல்ல. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் வர்ஷினிய பத்தியே பேசிட்டு இருக்கீங்க?